ஹாய் ஆல், வெல்கம் டு மோனிஸ்டி ஃபுட்டி. நம்ம சேனலில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறது சூப்பரான மீன் தலை குழம்பு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிரேவி நீங்கள் சுட சுட சாதம் இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடாய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பிறகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பிறகு நீங்கள் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பிறகு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு பிறகு ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடித்து அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா அந்த ஆயிலில் போகும். பொரிஞ்சு வந்தோடனே ஓரளவுக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு கருவேப்பிலை அது கொஞ்சமாக நீங்கள் அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க, அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அடுத்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி அது ஒரு கப் அளவுக்கு அதுவுமே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லாவே இருக்கும். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு பிறகு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு பிறகு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு பிறகு நீங்கள் அடுத்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மஞ்சத்தூளோட அந்த கலர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அது பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா அது பொன்னிறமாக வறுத்துருக்கு. அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்து ஒரு 3 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி நைஸாக அந்த 3 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி நீங்கள் மீன் குழம்புக்கு நீங்கள் தக்காளி அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அதை கிளறி விட்டுட்டு பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம மசாலா போடுற ஸ்டேஜ். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்து ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு பிறகு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அது சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வந்தால் தான் அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஜ் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா புளி தண்ணி சேர்த்துட்டு பிறகு அது நல்லா அது கொதிச்சு வரணும். புளி தண்ணி நீங்கள் அது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிறகு நல்லா கொதிச்சு வந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் மீன் குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு மாங்காய் இன்கேஸ் உங்களுக்கு ஒத்துக்குச்சுனாக்கா நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாங்காய் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும், வெந்துடும். ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்துட்டு பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் மீனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மீனோட தலை நான் எடுத்து வச்சுருக்கேன். மீன் தலை ஒரு 2 வால் கூட இருக்கும், அது எல்லாமே சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு அது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம், மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரணும் மீன். நல்லா அது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு மீன் தலை குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் அழகாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு பிறகு உங்களோட மீன் தலை குழம்பு ரெடி ஆயிரும்.
மீன் தலை குழம்பு பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.